இலங்கையின் மொத்த மக்கள் தொகை 21,76,30,170 என மதிப்பிடப்பட்டுள்ளது. சனத்தொகை மற்றும் வீட்டுவசதி கணக்கெடுப்பு 2024 கணக்கெடுப்பு படிகள் 2024 ஆண்டு அக்டோபர் மாதம் முதல் 2025 ஆண்டு பிப்ரவரி 2வது வாரம் வரை மேற்கொள்ளப்பட்டன. இதன்படி நாட்டில் மக்கள் தொகை வளர்ச்சி வீதம் குறைந்துள்ள போதிலும் மக்கள் தொகை தொடர்ந்து வளர்ந்து வருகிறது என்பது தெளிவாகிறது. மாகாண ரீதியான மக்கள் தொகை பரவல் இலங்கையின் மொத்த மக்கள் தொகையில் 28.1% மேல் மாகாணமே அதிக மக்கள் தொகையை கொண்டுள்ளது. மிக குறைந்த மக்கள் தொகையான 5.3% வடக்கு மாகாணத்தில் வாழ்கின்றனர். மாவட்ட மட்டத்தில் மக்கள் தொகை பரம்பலை எடுத்துக் கொண்டால் கம்பஹா மாவட்டத்திலே அதிக மக்கள் தொகை வாழ்கிறது. அதன் மக்கள் தொகை 2,43,36,685 ஆகும். அடுத்தபடியாக அதிக மக்கள் தொகை கொண்டது கொழும்பு மாவட்டத்தின் மக்கள் தொகையாகும். 2,37,04,461 ஆகும். 2 மில்லியனுக்கும் அதிகமான மக்கள் தொகை இந்த 2 மாவட்டங்களில் மட்டுமே வசிக்கின்றனர். கம்பஹா மற்றும் கொழும்பு மாவட்டங்களை தவிர கடந்த கால கணக்கெடுப்புகளைப் போலவே இந்த முறையும் அதிக மக்கள் தொகை கொண்ட மாவட்டங்கள் பின்வருமாறு பதிவாகியுள்ளன. குருநாகல் 1,76,829,000, கண்டி 1,46,1269, களுத்துறை மாவட்டம் 1,30,05,552, இரத்தினபுரி 1,14,05,138, காலி 1,96,585 என கணக்கிடப்பட்டுள்ளது. இந்த ஒவ்வொரு மாவட்டத்திலும் 1 மில்லியனுக்கும் அதிகமான மக்கள் தொகை பதிவாகியுள்ளது. முந்தைய கணக்கெடுப்புகளைப் போலவே இந்த முறையும் நாட்டின் மிக குறைந்த மக்கள் தொகை கொண்ட மாவட்டங்களாக வடக்கு மாகாணத்தில் உள்ள முல்லைத்தீவு, மன்னார், கிளிநொச்சி மற்றும் வவுனியா ஆகிய மாவட்டங்களில் பதிவாகியுள்ளன. வளர்ச்சி வீதமாக அதிகபட்ச சராசரி வருடாந்த வளர்ச்சி வீதமான 2.23% முல்லைத்தீவு மாவட்டத்தில் பதிவாகியுள்ளது. மிக குறைந்த சராசரி வருடாந்த வளர்ச்சி வீதமானது வவுனியா மாவட்டத்தில் 0.01% பதிவாகியுள்ளது.